அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தாஸ். நான் 90% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. நாங்கள் கோட்டையூரில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பாக கூட்டம் நடைபெற்றிருக்கு. எதுக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்குன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்ந்த உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த கோட்டையூர் மாற்றுத்திறனாளிகளை தேடி சென்று அவங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள், அதாவது ஓஏபி, வண்டி, ஊன்றுகோல், காது கேட்கும் கருவி, இப்படி பல்வேறுபட்ட உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறோம் அப்படின்னு கூட என்ன தெரியாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை நான் கண்டறிந்து அவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது அந்த ஸ்கீம் இருக்கு, உதவித்தொகை ஸ்கீம் இருக்கு. இப்படி பல்வேறு உதவிகள் அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய வகையில் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கள நேரடியாக நான் சந்திச்சு அவங்களோட குறைகளை நான் கேட்டு அவங்களுக்கு அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து மாற்றுத்திறனாளி இருக்கிறதுனால எனக்கு அந்த உதவிகளை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த வண்டியில ஏறி போறதும், அங்கே இறங்குறதும், அங்கே நடந்து செல்றதும், எங்களுக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாத்ரூம் போறது கூட கஷ்டம். ஏன்னா நான் தவணை மாற்றுத்திறனாளி. அப்படிங்கையில எனக்கு ஒரு ஆள் உதவி இருக்கணும். நான் அந்த வகையில பல்வேறு வகையில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படி பாதிக்கப்பட்டது காரணமா நம்மளே இப்படி கஷ்டப்படுறோமே, நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தது காரணமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு கோட்டையூர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி 15 பேருக்கு ஆன்லைன் மூலமா அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்கள முகாமுக்கு அழைத்து சென்று அந்த உதவித்தொகையை இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய கோட்டையூர் மாற்றுத்திறனாளிகள் 60% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியும் இதுல பலனடைந்து அவங்களுக்கும் வண்டி கிடைச்சிருக்கு. சார் மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவராக இருக்காரு. திருப்பத்தூர்ல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் சாரை கேட்டுட்டதுனால இன்னைக்கு சார் நமக்காண்டி இங்க கோட்டையூர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்லாம் சார் இன்னைக்கு சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன் இப்போ நான் தனிப்பட்ட முறையில நான் மாற்றுத்திறனாளியா இருக்கேன், அந்த பலன்கள் நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சுயநலமா இல்லாம என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த உதவி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல இந்த உதவியை நான் இன்னைக்கு நாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஏற்பட மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் வரவழைத்து அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செஞ்சு நாங்கள் இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். அதோட அரசு சார்ந்த உதவியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஓஏபி, வண்டி, காது கேட்கும் கருவி, ஊன்றுகோல், இந்த மாதிரி